பரிசுத்த ஆராதனையின் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து அதிசயமாய் நடத்துவாராக. தேவ பிள்ளைகள் யாவரும் நாம் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக 147 சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். The book of Psalms 147 verse 3. 147 சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சங்கீதம் 147 தலைப்பு இல்லை. யார் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று தலைப்பில் சொல்லப்படவில்லை. ஆனால் 145 சங்கீதத்தினுடையதான ஒரு கண்டினியூஷனாக இருக்கிறபடினால அது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை, இருதயத்தின் காயங்களை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட நிலைமையிலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருப்போமே என்றால், நம்முடைய இருதயம் ஒரு புரோக்கனான ஒரு நிலைமையிலே, உடைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்போமே என்று சொன்னால், ஒருவேளை நாம் எதிர்பாராத இடங்களில் இருந்து ஏற்பட்டதான சில போராட்டங்கள், நம்முடைய எதிர்பாராத இடங்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், நாம் நம்பினவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டதான காரியங்கள் எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய இருதயம் ஒருவேளை நொறுக்கப்பட்ட நிலைமையிலே தேவ சமூகத்திலே வந்திருப்போமே என்றால், வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இருதயம் நொறுங்குண்ட நிலைமையிலே வந்திருப்போமே என்று சொன்னால், காயங்களை கட்டுகிற ஆண்டவராகிய இயேசு இந்த காலை வேளையிலே உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை பலப்படுத்தி ஆரோக்கியத்தோடு கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இருதயத்திலே நொறுங்குண்ட நிலைமையிலே, ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையிலே, பிரைஸ் தி லார்ட், இந்த தேவ சமூகத்திலே நாம் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்று சொன்னால், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர், இருதயத்தின் காயங்களை கட்டுகிறது ஒரு மனுஷன் அல்ல. வேதம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆகையால் நம்முடைய இருதயத்தின் காயத்தை கட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினாலேயே முடியும். வசனம் சொல்லுது, இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற விதமாய் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னும் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் நம்பினவர்கள் நம்மை நடு வழியில விட்டுட்டு போயிடலாம். நாம் நம்பினவர்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தலாம். நாம் நம்பினவர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படலாம். நாம் நம்பினவர்கள் நமக்கு விரோதமாக ஒரு கூட்டமாய் வரலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன், அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். இருதயம் நொறுங்குண்டவருடைய காயங்களை கட்டி அவர்களை ஆரோக்கியப்படுத்த ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேற்றுவாராக. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். முக்கியமாய் இருதயம் என்று சொல்லி வரும்போது, பிரைஸ் தி லார்ட்,
5 தரப்பட்ட இருதயத்தை பார்க்க முடியும். 5 தரப்பட்ட இருதயம். உங்களுக்கு முதல்ல இந்த 5 தரப்பட்ட இருதயத்தை ஒவ்வொரு லைன்ல உங்களுக்கு சொல்லிட்டு தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட் உடைக்கப்பட்ட இருதயத்துடைய உடையதான ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாய் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. 5 தரப்பட்ட இருதயம். இந்த 5 தரப்பட்ட இருதயத்தில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஒன்று நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று பிரைஸ் தி லார்ட் கடினமுள்ள இருதயம். கடினமுள்ள இருதயம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ளணும். கடினமுள்ள இருதயம். வாசிங்க எக்ஸோடஸ் யாத்ராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 32 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய இருதயம் என்னாச்சு? கடினமுள்ள இருதயம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கடினமுள்ள இருதயம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் மன்னிக்கிற இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்கிறவளாய் காணப்படணும். பாருங்க, பார்வோனோ இந்த முறையோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடாதபடிக்கு தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தான். அப்போ கடினமுள்ள இருதயம் உள்ள மக்கள் உண்டு என்பதை நான் முதலாவது கற்றுக் கொடுக்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது உடைக்கப்பட்ட இருதயம். உடைக்கப்பட்ட இருதயம். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 17வது வசனம். The book of Psalms chapter 51 verse 17 வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இரண்டாவது பாத்தீங்கன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் அப்படி சொன்னா உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். அல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் நல்லவர். உடைக்கப்பட்ட இருதயம். உடைக்கப்பட்ட இருதயம் என்று சொல்லி வரும்போது இதிலிருந்து இந்த போர்ஷன்ல இருந்து தொடர்ந்து நான் அடுத்து கற்றுக் கொடுக்கும் போது ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். பாருங்க, தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படின்னா ஒருவேளை இந்த காலை வேளையிலே மறுபடியும் சொல்லுகிறேன், உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமே என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இருதயமும் இருக்கிறது. இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை தொடர்ந்து சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் இன்னும் பலனுள்ள ஒரு இருதயமாய் மாற்ற நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது சுத்தமுள்ள இருதயம். சுத்தமுள்ள இருதயம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மேத்யூ சாப்டர் 5 verse 8 வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ள இருதயம். அப்படின்னா அப்ப இருதயத்திலே அசுத்தமுள்ள இருதயம் இருக்கு, இருதயத்திலே சுத்தமுள்ள இருதயம் இருக்கு. நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமா இல்ல அசுத்தமுள்ள இருதயமா என்று சொல்லி ஒரு கணம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இருதயத்தை அசுத்தப்படுத்தும்படியாய் சத்துரு பல வழிகளிலும் சிந்திப்பான். வசனம் சொல்லுது பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நான்காவதாக பார்க்கும்போது உண்மை உள்ள இருதயம். உண்மை உள்ள இருதயம். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். The book of Psalms 119 verse 2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எஸ், முழு இருதயத்தோடும் ஆர் உண்மை உள்ள இருதயத்தோடும் ட்ரூத்ஃபுல்லான ஒரு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:22. The book of Hebrews chapter 10 verse 22 வாசிங்க.
துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். வாசிக்கும் போது உண்மை உள்ள ஒரு இருதயம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ள இருதயமா இருக்கணும். கடைசியாய் 5வது வார்த்தை ஞானமுள்ள இருதயம். ஞானமுள்ள இருதயம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of 1 Kings chapter 3 verse 9. Praise the Lord. ஞானமுள்ள இருதயம் வாசிங்க. Praise 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 5வது சொல்லப்படுகிறது ஞானமுள்ள இருதயம். இப்படியாக இருதயம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை குறித்து 5 வகைகளாக வேத வசனத்தின் அடிப்படையிலே பிரிக்கப்படுகிறது. 1 கடினமுள்ள இருதயம், 2 உடைக்கப்பட்ட இருதயம், 3 சுத்தமுள்ள இருதயம், 4 உண்மை உள்ள இருதயம், 5 ஞானம் உள்ள இருதயம். அல்லேலூயா. இந்த நாளிலே பிரைஸ் தி லார்ட், இந்த நாளில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறதான காரியம், நொறுக்கப்பட்ட இருதயத்தில் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நொறுக்கப்பட்ட நிலைமையிலே, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருப்போமே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார், உங்களை சமாதானப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருப்போமே என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் தாமே சரிப்படுத்தி உங்கள் காயங்களை கர்த்தர் கட்டுகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நிச்சயமா இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய காயங்களை மாற்றி நம்மை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது, முதலாவது நாம் எந்தெந்த இடங்களில் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் சரிப்படுத்துவார் என்று சொன்னால், பாவத்தின் பிடியிலே இருந்து மனம் திரும்பி நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்குமே என்று சொன்னால், அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, ஒருவேளை சில பாவத்தின் தன்மை, சில பாவத்திற்கு உள்ளாக இருந்து கொண்டு இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியில வர முடியலையே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து, தான் இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வர வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நான் வெளியிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு யார் உண்மையாய் அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ, அவருடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து அவருடைய இருதயத்தின் சமாதானத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ளே நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில சில பாவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்து பாவத்திற்குள்ளாக சென்று கொண்டு அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே விரும்பியும் விடுபடாமல் காணப்படுகிற ஒரு சிலரை ஆண்டவராகிய தேவன் உணர்த்தி காண்பிக்கிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை பாவத்தில் இருந்து கொண்டு இந்த பாவத்தில் நான் வெளியில வர வேண்டும், ஆண்டவரே நான் விடுவிக்கப்பட்டு வெளியிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபித்து பிரைஸ் விட வேண்டியதை விட்டு அர்ப்பணிக்க வேண்டிய இடத்தில் அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய இடத்துல பரிசுத்தமாகி தன்னை பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே யார் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்திலே ஒரு விடுதலையை கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்காட்டு பிரைஸ் தி லார்ட், தாவீது ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளாய் விழுவார். அந்த பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை அந்த பாவத்திலே சென்றபடியினாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறவராய் இருப்பார். அந்த காரியத்தை உங்கள் மத்தியில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட்.
மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யார் யுத்தத்துக்கு போக வேண்டியது? தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள். இவர் எங்க போகல? யுத்தத்துக்கு போகல. இவர் என்ன பண்றாரு? அத வசனம் பாருங்க. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, இந்த தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன் யுத்தத்துக்கு போகாம தன்னுடைய தளபதிகளையும் தன்னுடைய போர் சேவகர்களையும் அனுப்பிவிட்டு இவர் எருசலேமில் தன்னுடைய வீட்டில் அவர் ஹாயா இருந்துகிட்டார். பாருங்க, ஊழியம் செய்ய வேண்டிய தேவ மனுஷன், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய தேவ மனுஷன் ஊழியத்தை செய்யாதபடிக்கு, ஊழியம் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே ஊழியம் செய்யாதபடிக்கு மற்றவர்களை ஊழியத்தின் பாதையில் அனுப்பிட்டு அல்லது மற்ற ஊழியத்தின் பாதையில் சில ஆலோசனையை கொடுத்துட்டு தான் தாயாக வீட்டில் இருந்தா சில நேரத்தில் சில பாவங்கள் பின்தொடரும் என்பதை இந்த இடத்திலே வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திற்கு போக வேண்டிய மனுஷன், யுத்தத்திலே போய் யுத்தம் செய்ய வேண்டிய மனுஷன், எதிரிகளோடு போராட வேண்டிய மனுஷன் தாவீது அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதற்காக விசேஷித்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக விசேஷித்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்ணல? யுத்தத்துக்கு போகாதபடிக்கு தன்னுடைய கொடுக்கப்பட்டதான பொறுப்பை, வேலையை செய்யாதபடிக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு சுயமாய் தீர்மானம் எடுத்தார். நடந்த விஷயம் அடுத்த வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து, வெயிட் பண்ணுங்க, எப்போ படுக்கையில் இருந்து எழும்புறாரு? எப்போ? நிறைய பேருக்கு தூங்கி எழும்புற டைமே தெரியாது. அப்படிதானே? காலையில் 5 மணி ஆச்சா இல்ல சாயங்காலம் 5 மணி ஆச்சான்னு கூட சிலருக்கு தெரியாது. பாருங்க, தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் என்ன பண்ணணும்? இவர் யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன். பாருங்க, யுத்த களத்தில் தன்னுடைய தளபதிகள், போர்ச்சேவர்கள் நின்று கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம ஆள் என்ன பண்றாரு? தாவீது என்ன பண்றாரு? நல்ல சூப்பரா ஹாயா தூங்குறாரு. பாருங்க, இவர் எப்ப வரைக்கும் தூங்குறாரு? சாயங்காலம் வரைக்கும் தூங்குறாரு. பாருங்க, சில நேரங்களில் சில லேசியான காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் உண்மையாய் செய்யாம, கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செயல்படுத்தாம, நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுத்தும்படியாய் சிந்திப்போமே என்று சொன்னால் தேவன் கிரியை செய்ய முடியாது. பாவம் தான் அங்கே வந்து குடியேறும். அல்லேலூயா. பாவம் தான் அங்கே குடியேறும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய மனுஷன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய மனுஷன், யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன் யுத்தத்துக்கு போகாம தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பங்களாவில் ஹாயா படுத்து சரியா தூங்கி சாயங்காலம் வரைக்கும் அவர் தூங்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளாக சென்றார். அந்த பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அவரை வாதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க அந்த போர்ஷன். பாருங்க, அவர் காயா என்ன பண்றார்? வீட்டுக்கு மேல நின்று அவரை பார்த்து இருக்கும் போது ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு, அந்த ஸ்திரீ குளிக்கிறத பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு தவறான சிந்தனைகள், பாவத்தின் எண்ணங்கள், பாவத்தின் சிந்தனைகள் கடந்து வந்தது. கொடிய பாவத்திற்குள்ளாய் அவர் கடந்து சென்றவராய் இருந்தார். கடந்து சென்றது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது இந்த பாவத்தை செய்ததினாலே அதன் நிமித்தமாய் தன்னுடைய குழந்தை மரித்து போனதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
பாருங்க, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய, ஊழியத்திற்கு செல்ல வேண்டிய, பிரைஸ் தி லார்ட், அதிகாலமே எழும்ப வேண்டியதான தேவ மனுஷன், பிரைஸ் தி கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு, பிரைஸ் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டுவிட்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாய், தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பிரகாரமாய் தானாகவே முடிவு எடுத்துக்கொண்டு செயல்பட்ட விஷயம், அங்கே ஒரு மிகப்பெரிய மரண அடி ஏற்பட்டது. இதனாலே தாவீது தன்னை தேவனுக்கு முன்பாய் தொடர்ந்து கடந்து வந்து அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பாவம் வந்தது, பாவத்தின் தன்மையில் தான் செய்த பாவம், தான் செய்த குற்றத்தை இழைத்து விட்டேன், தான் குற்றத்திற்குள்ளே கடந்து வந்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாய் தாழ விழுந்து பணிந்து தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வந்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகாதபடிக்கு, அந்த பாவத்தை விட்டு வெளியிலே கடந்து வராதபடிக்கு, சுய விருப்பத்தின் பிரகாரமாக, சொந்த விருப்பத்தின் பிரகாரமாக, இது பெரிய பாவம் இல்ல, இது ஒரு பெரிய தவறு இல்ல, இதை செய்கிறதுனால தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை கடினப்படுத்திக் கொண்டு அந்த பாவத்திற்கு உள்ளாகவே நாம் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தை அவர் செய்தது நிமித்தமாய் மிகுந்த வேதனைகளையும் துன்பங்களையும் தான் அனுபவித்தார். எப்பொழுது தன்னை தேவனுக்கு முன்பாய் முழு மனதோடு அர்ப்பணித்து தன்னை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்தாரோ, தாவீதுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து விடுதலை செய்ய கர்த்தர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. நான் மறுபடியும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய இருதயம் நமக்கு நன்றாய் தெரியும். எப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு கடினம் உள்ள இருதயத்தோடு இருக்கிறோமா, இல்ல ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறோமா, இல்ல ஒரு ஞானம் உள்ள இருதயத்தோடு காணப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். இது தவறு, இதை செய்யக்கூடாது, இது சரி, இதை செய்ய வேண்டும், இந்த பாதையில செல்ல வேண்டும், இந்த பாதையில செல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடினம் இல்லாத இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய், பிரைஸ் தி லார்ட், நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஒரு தீர்மானம் எடுப்போமே என்றால் கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது என்ன பண்றாரு? ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றாரு. தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறார். வாசிங்க, 51 சங்கீதம் முழுக்க முழுக்க தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறார். அதுல வாசிங்க, 51 சங்கீதத்துடைய ஹெட்டிங்க வாசிங்க. முதல்ல ஹெட்டிங்க வாசிங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவளிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பத்சேபாளிடத்திலே தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது. பாருங்க, தேவ சமூகத்திலேயும் தேவ பிள்ளைகள் நாம் காணப்படும் போது ஒருவேளை நாம் சில பாவத்திற்குள்ளாய் இருந்து கொண்டிருப்போமே என்றால் அந்த பாவத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே வேத வசனத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தோடு பேசும்படியாய் அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் உணர்த்துகிற வேளையிலே யார் உணர்ந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் பாக்கியவான்கள். இப்ப என்ன பண்றாரு தாவீது? தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, 51 சங்கீதத்துல முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்கள் நீங்க என்னை. அவன் ஒரு பெரிய ராஜா. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ செஞ்சது பாவையா அப்படி சொல்லிட்டு உணர்த்தின வேளையில தேவ சமூகத்தில் வந்து தன்னை எவ்வளவு ஒப்பு கொடுக்க முடியுமோ, தன்னை எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ,
தன்னை எவ்வளவு தேவ சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துகிற மனுஷனாய் தாவீது காணப்பட்டார். அதனால்தான் தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சுட்டி காட்டப்படும் போது, நம்முடைய இருதயம் தேவ சமூகத்திலே நமக்கு சுட்டி காட்டும் போது, இந்த வழி சரியில்லை, இந்த பாதை சரியில்லை, இது ஒரு பரிசுத்தமற்ற காரியம், இது தேவனுக்கு விரும்பாத காரியம், இதை தேவன் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி, இதுக்கு தேவனுக்கு பிடிக்காது என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் குத்தி 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 பரிசுத்தாவின் துணையோடு பேசிக்கிட்டு இருப்பார் என்று சொன்னா, தேவ பிள்ளைகள் உடனடியாய் தாவீதை போல மனம் திரும்பி தேவ சமூகத்திலே ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கடந்து வருவோமே என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறவராய் இருப்பார். வாசிங்க 2ஆம் வசனம். வாசிங்க 2ஆம் வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை என் சுத்திகரியும், பாவமற என்னை சுத்திகரியும். 3ஆம் வசனம் வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு என் பாவம் எனக்கு முன்பாய் எப்பொழுதும் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறது. நான் கண்ணை மூடினாலும் பாவம் எனக்கு முன்னாடி நிற்கி, கண்ணை திறந்தாலும் பாவம் எனக்கு முன்னாடி நிற்கி, நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் இந்த பாவம் என் இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கு. அதான் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து. இந்த சங்கீதத்தை ஃபுல்லா வாசிக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவன், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டியவன், அது யுத்தத்துக்கு போகாம நான் என்ன கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இப்போ நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன். இந்த பாவம் செய்தது கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்திருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நான், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நான், தேவ திட்டத்தை செய்ய வேண்டிய நான், என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன் சொல்றாரு. தொடர்ந்து பாவம் செய்து வாசிங்க. உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாய். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். பாருங்க, ஒவ்வொரு வசனமும் தன்னை எவ்வளவு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க முடியுமோ தாவீது தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் கவனித்து இரட்சணிய சந்தோஷத்தினால் அவரை விடுவித்து நடத்த கர்த்தர் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ளணும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்குமே என்று சொன்னால், இந்த பாவத்தை நான் செய்து இந்த பாவம் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் ஒன்று ஜெபிக்க வேண்டிய காரியம், இந்த 51ஆம் சங்கீதத்தை மறுபடியும் வாசிச்சு ஜோமனுங்க. மறுபடியும் வாசிச்சு ஜோமனுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது, இந்த பாவத்திற்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், தொடர்ந்து அவர் சொல்லும் போது வாசிக்கும் போது வாசிக்க முடியும். வாசிங்க 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன் சொன்னா என்னுடைய பாவத்திற்கு பதிலாய் நான் எவ்வளவு பலி வேணாலும் செலுத்த நான் தயாராக இருக்கிறேன். ஆனா பலியை நீர் விரும்புகிறதில்லை.
பாருங்க, விரும்பினால் நான் செலுத்துவேன். வாசிங்க. தகன பலியும் உமக்கு பிரியமானது, தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தாருன்னா எத்தனை காளை வேணா பலியிட்டு இருக்கலாம், எத்தனை ஆடு வேணா பலியிட்டு இருக்கலாம், என்ன வேணா பலியிட்டு இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், இந்த பலிகளில் ஆண்டவர் பிரியப்படல, இருதயத்தில் உண்மையாய் சுத்தமானால் மாத்திரமே அதிலே ஆண்டவர் பிரியப்படுவார் என்று சொல்லி தாவீது தன்னை தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாய் நொறுக்கி ஆண்டவருக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்தி தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் தாவீதோடு தொடர்ந்து கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. திருவிருந்தில் பங்கெடுக்க போகிற தேவ பிள்ளைகள், திருவிருந்து பந்தியிலே பங்கெடுக்கிறதான தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கடினம் உள்ள இருதயமாய் காணப்படுகிறதா, இல்லை இருதயம் பிரைஸ் தி லார்ட் ஒரு பாவம் உள்ள இருதயத்திலே காணப்படுகிறதா என்பதை ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம எங்க போற, எங்க வார, எங்க உட்கார, என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இதை எல்லாத்தையும் நம்முடைய தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 139 அடிக்கடி நான் சொல்லுவேன், எடுக்க வேண்டாம். பாருங்க, அடிக்கடி பார்க்கும்போது என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நான் நடக்கும் போதும் நான் படுக்கும் போதும் கர்த்தாவே நீர் என்னை அறிந்து வைத்திருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே போய் படுக்கையிட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். வேதம் அழகாய் சொல்கிறது. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எங்கே சென்றாலும் சரி தேவன் நம்மை கவனிக்கிறார் என்கிற ஒரு தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்து சாட்சியாய் வாழ்வோம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தார். இந்த பாவத்திற்காய் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணித்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய மகனை பலப்படுத்தி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, பாவத்தின் பிடியிலிருந்து மனம் திரும்பி பிரைஸ் தி லார்ட் தொடர்ந்து மனம் திரும்பும்படியாய் உடைக்கப்படுதான இருதயம். இரண்டாவதாக, வியாதியின் பிடியிலே இருந்து உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். வியாதியின் பிடியிலே இருந்து உடைக்கப்பட்ட இருதயம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த காலை வேளையிலே சில வியாதியின் பிடியிலே தேவ பிள்ளைகள் நீங்கள் காணப்பட்டு அதனால நீங்கள் உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு நீங்கள் காணப்படுவீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுது, வியாதியை விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வியாதி எதுவாயிருந்தாலும் சரி, உங்களுடைய பலவீனம் எதுவாயிருந்தாலும் சரி, அந்த வியாதியை பலவீனத்தை மாற்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, பெதஸ்தா குளக்கரையிலே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. வெயிட் பண்ணுங்க. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு, இதுல 2 காரியம் மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, இவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன். சொன்னா எத்தனை வருஷம்? 38 வருஷமாய் வியாதியஸ்தன். நமக்கு காய்ச்சலோ இல்ல தலைவலியோ வந்துட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது 3வது நாள்லையும் காய்ச்சல் குறையலன்னு சொன்னா நம்ம பதற பதற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்படின்னா வயிற்று வலி வந்துட்டு ஒரு 5 நாள் 6 நாள் ஆச்சுன்னு சொன்னா எந்தெந்த டாக்டர்ஸை பார்க்கலாம்னு சொல்லி பதறி போயிடுவோம். நிச்சயமா பொதுவா மனுஷனுடைய இயல்பான ஒரு காரியம்தான்.
இந்த மனுஷனுடைய வியாதியின் வயது என்ன? 38 வருஷம். இந்த மனுஷனுடைய வயது தெரியாது, வியாதியின் வயது 38 வருஷம். பாருங்க, இந்த 38 வருஷமா இந்த வியாதி அவருக்குள்ள இருக்கும்போது அவருடைய இருதயம் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கும், அவர் எவ்வளவு வேதனைக்குள்ள இருப்பார். ஏன் என் வியாதி போகல, ஏன் என் கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கல, ஏன் எனக்கு சுகம் கிடைக்கலன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் எடுத்த முயற்சிகள் அநேகம்தான். பாருங்க, பெதஸ்தா குளத்திலே, அதாவது குளத்தின் கரையிலே வந்திருக்காரு. குளத்தை தேவதூதன் எப்போதாவது ஒருக்கா கலக்கும் போது அந்த குளத்திலே யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்கிறதான வார்த்தையின் அடிப்படையில் இந்த குளக்கரையிலே வந்து படுத்துட்டு குளத்தை கலக்கும் போது நான் முந்தி இறங்க மாட்டேன்னு சொல்லி தன் இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில தன் சொந்த வீட்டில் போய் உட்கார முடியல, தன் பெற்றோரோடு கூட போய் வாழ முடியல, தன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்க முடியல. இந்த வியாதி தன்னை இவ்வளவாய் வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே அந்த மனுஷன் காணப்பட்டு கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அந்த இடத்துல பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு, ஐயா குளம் கலக்கும் போது, இயேசு சொல்றாரு, குளம் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. ஒன்னு வியாதியினாலே மிகுந்த பாதிப்பு, 2 உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. நம்ம வீட்டில் யாருக்காவது ராத்திரி 2 மணிக்கு தலைவலியோ காய்ச்சலாவோ இருந்து ஒரு டீ போட்டு தாங்க அப்படி கேட்டா, வீட்டில் மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பிள்ளைங்களோ ஒரு டீ போட்டு தாம ரொம்ப முடியல அப்படி கேட்டா அவங்க வேணா நீ போய் எழும்பி டீயை போடு, அல்லன்னா டீ எல்லாம் போட்டு தர முடியாது, எனக்கு 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 தூங்கணும் அப்படி சொன்னாங்கன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நான் கஷ்டத்தில் என்ன பண்றேன், ஒரு டீ போட்டு கேட்கிறேன், கஷ்டத்தில் ஒரு டேப்லெட் எடுத்து கேட்கிறேன், இவங்க எடுத்து தரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இருதயம் உடைக்கப்படும். பாருங்க, இந்த மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க. 38 வருஷனாய் ஒரு டிசீஸ் ஆன பர்சன், ஒரு பயங்கரமான டிசீஸுக்குள்ள இருக்கிற மனுஷன் இப்போ உதவி செய்யும்படியா யாருமே இல்லை. இவன் சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, தண்ணி கொடுக்க யாருமே இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லை, என்ன பண்றேன்னு கேட்க யாருமே இல்லை. இவனுடைய வியாதியின் தன்மை பெருசா இருக்கு, தொடர்ந்து விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு அந்த மனுஷன் காணப்படும் போது, மனுஷன் பாருங்க, உலகத்தின் மக்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த மனுஷன், தன்னுடைய சொந்த பெற்றோராலே புரிந்து கொள்ள முடியாத அந்த மனுஷன், சமூகத்தின் மக்களாலே புரிந்து கொள்ள முடியாத அந்த மனுஷன் இப்படியாய் கொடிய வேதனைக்குள்ளா இருக்கும் போது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு அவனை பார்க்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருவேளை வியாதியில் இருக்கிறோம், சில பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவராகிய தேவன் நம்மை விசாரிக்கிறவர். நொறுக்கப்பட்ட இருதயத்திலிருந்து இந்த இருதயத்தின் காயத்தை கட்ட என் இயேசுவினாலே முடியும் என்று தேவ பிள்ளைகள் விசுவாசித்து ஜெபிப்போமே என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு எந்த நிலையிலாகிலும் வந்து விடுவிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன 12 hours பிரேயர்ல நம்ம சபையில் சொன்னேன், எனக்கு லாஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்த நேரத்தில் இந்த காரியத்தை சொன்னேன். அதாவது நம்முடைய பைபிள் காலேஜில் போன வருஷம் மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஹாஸ்டல் கட்டப்பட்டு கொண்ட வேளை, அப்போது தமிழ்நாட்டில் உள்ளதான பாஸ்டர்ஸுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது, பைபிள் காலேஜில் இப்படி ஒரு ஹாஸ்டல் கட்டி கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு SMS கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கிருஷ்ணகிரியில் கந்திக்குப்பம் என்று சொல்கிறதான ஏரியாவில் பாஸ்டர் மோசஸ் ஸ்டாலின் சொல்கிற ஒரு தெய்வ மனுஷன், அன்னைக்கு நம்ம இந்த 12 hours பிரேயரில் அவர் வந்திருந்தார். பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா 13 mm 13 mm ஆன ஒரு ஸ்டோன் அவருடைய கிட்னியில் இருந்து, அந்த ஸ்டோன்னால பயங்கரமான வலி அவருக்கு. மட்டும் சின்ன சின்ன வேற சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, பயங்கரமான வலி.
சரியா அவருக்கு யூரின் போக முடியல, கூடவே சாப்பிட முடியல. எது சாப்பிட்டாலும் வாமிட்டுங்கிற லெவல்ல இருக்கும்போது நைட்டு தீர்மானம் பண்ணாரு, சரி காலையில் என்ன பண்ணிடலாம்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண வீட்டில் இருக்கிறாங்க. அதிகாலமே எழும்பும்போது ஒரு 5 மணிக்கு அவர் எழும்பிட்டார். அவர் வலியா இருக்கு. எழும்பும்போது தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிச்சாராம். பாருங்க, இது முக்கியமான ஒரு சாட்சி. தேவ சமூகத்தில் முழு மனதோடு அர்ப்பணிச்சுட்டு அவர் சொல்லி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எங்களுடைய வேதாகம கல்லூரியில மேல என்னது ஹாஸ்டல் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, அநேக தேவைகள் அங்கே இருக்கு. ஆனா எனக்கு இப்ப நான் கிட்னி ஸ்டோன் சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொன்னா டாக்டர்ஸ் எவ்வளவு என்கிட்ட பணம் வாங்குவாங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு அற்புதமான சுகத்தை நீங்க எனக்கு தந்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட், என்னால இயன்ற உதவிகளை அந்த வேதாகம கல்லூரி தானே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் கொடுப்பேன்னு சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்லும்போது சொன்னாரு, அழுது ஜெபம் பண்ணிருக்காரு. வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், ஆனா என் இயேசுவினாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும். என் இயேசு அற்புதத்தை செய்கிறவர் என்பதை விசுவாசித்து கண்ணீரோடு அழக சந்தோஷம் சத்தமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கர்த்தருக்கே மகிமை. பாருங்க, இவர் ஜெபிக்க 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 என்ன ஆச்சுன்னு தெரியல, அவருடைய வலி அப்படியே என்ன ஆச்சு, கொஞ்சம் சால்வ் ஆச்சு. வலி அப்படியே சால்வ் ஆச்சு. இவர் கத்தி ஜெபம் பண்ணதுனால வலி சால்வ் ஆச்சோ அப்படி சொல்லி திங்க் பண்ணாரு. அப்படி அல்ல, ஜெபிக்க ஜெபிக்க அந்த கல்லு பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் ரெண்டாய் உடைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன துகள்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? தொடர்ந்து அவர் யூரின் போகும்போது அந்த துகள்கள் அந்த கல் எல்லாமே வெளியில வந்துச்சு. கர்த்தரை மகிமைப்படுத்தி அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, பைபிள் காலேஜுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிகமான காணிக்கைகளை கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு சாட்சியாய் அவரை கர்த்தர் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வியாதியை குறித்து வசனம் அழகா சொல்லுது. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். எக்ஸோடஸ் யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:26. சீக்கிரம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், அவர்கள் நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்று, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். சில வியாதிக்குள்ள, சில பலவீனத்துக்குள்ள, சில இப்படிப்பட்டதான பலவீனங்களுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருப்போம்னு சொன்னா சிலர் தன்னுடைய பலவீனத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க, தன் வியாதியை வெளியில சொல்ல மாட்டாங்க. யாரோ தப்பா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நினைச்சிருவாங்க. பாருங்க, சிலர் தன்னுடைய வியாதியை தங்களாகவே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பாங்க. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பித்தால் வசனம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். ஒருவேளை சில வியாதி நிமித்தமாய் நாம் மாத்திர மருந்து வாங்கும்படியாய் நாம் கடந்து சென்றாலும் சரி, அந்த மாத்திர மருந்து நம்முடைய பாடியில் அக்செப்ட் ஆகி அந்த மாத்திர மருந்து சரியாக அது குவாலிட்டியா நமக்கு பிரயோஜனமாய் மாற்றப்படணும்னு சொன்னா தேவ கிருபை அதற்குள்ளாய் இருந்தால் மாத்திரமே செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆகையால் கர்த்தரை நாம் விசுவாசித்து
ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் என் வியாதியிலே விடுதலையை தருவார், எனக்கு சுகத்தை தருவார், என் வியாதியிலே அற்புதத்தை என் தேவன் செய்வார், எனக்கு பரிகாரியாய் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு அருகாமையில தெரிஞ்சவங்க யாராவது வியாதியா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். அற்புதத்தை யாரு செய்வா? இயேசு செய்வார். ஒருவேளை அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம காலை தூக்கிட கூடாது. நான் ஜெபம் பண்ணிதான் அவனுக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி யாரு காலை தூக்கிட கூடாது. எப்போதுமே அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. பாருங்க, அற்புதத்தை செய்கிறவர் இயேசு மாத்திரமே. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணினாலும் இவருக்கு சுகம் உண்டாச்சு. நோ நோ நோ, அப்படி சொன்னா பெருமையின் ஆவி. பாருங்க, ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள போய் விசாரித்து அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தால் அற்புதத்தை செய்ய இயேசுவினால் நிச்சயமாய் கூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் வாசிங்க. The book of Acts chapter 28 verse from 7 வாசிங்க. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த புபிலியு எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். 3 நாள் எங்களை பட்சமாய் விசாரித்தான். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார். வாசிங்க. இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். இங்க ஒரு வேத பகுதி, ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி. மெலித்தா தீவிலே ஒரு கப்பற் சேதத்திலே பவுல் என்ன பண்றாருன்னா அஃபெக்ட் ஆகி அந்த மெலித்தா தீவுக்குள்ளே போறார். மெலித்தா தீவுக்குள்ளே சென்றதான பவுல் அங்க அவர் ஒரு பாம்பு கடிக்கும். அங்க உள்ள ஒரு விரியன் பாம்பு அவரை கடிக்கும். அதை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த பாம்பு கடிச்ச உடனே இவர் செத்து போயிடுவார் நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, சாகல. ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். இந்த செய்தியை அந்த மெலித்தா தீவில் உள்ள ஒரு வசதி படைத்த ஒரு மனுஷன், இந்த தீவுக்கு முதலாளியாய் காணப்பட்ட புபிலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவர் என்ன பண்ணாரு, அந்த பவுலை கூட்டிட்டு வாங்கயா, இந்த பாம்பு கடிச்ச பிறகு கூட இவன் சாகாம இருக்கிறானே, அவன் ஒரு விசேஷித்த ஆளா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் 3 நாட்கள் அவரை பட்சமாய் விசாரித்தான். பட்சமாய்னா நல்ல முறையை சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில் கவனித்தாங்க. இப்படி அந்த இடத்துல இருக்கும்போது இந்த புபிலியினுடைய தகப்பனார் என்ன பண்ணாரா, இரத்த போக்கினாலும் அவர் என்ன பண்ண, வியாதியினால ஜுரத்தினாலும் படுத்திருக்காரு. இப்போ பவுல் இதை பார்த்த உடனே சொல்றாரு, நான் இவருக்காக ஜெபம் பண்றேன், இவருக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அந்த புபிலியினுடைய தகப்பனாருக்கு கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த புபிலியினுடைய தகப்பனார் இரத்த பேதியினாலும் மட்டும் இல்லாம ஜுரத்தினாலும் காணப்பட்ட மனுஷனுக்கு அற்புதமான சுகத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்து தன்னுடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இதுல என்ன விஷயம்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், புபிலியுன்னு சொல்ற மனுஷன் ரொம்ப ஒரு பெரிய வசதி உள்ள மனுஷன். மெலித்தா தீவிலே ஒரு பெரிய பணக்காரன். நான் நினைக்கிறேன் அந்த மெலித்தா தீவில சில வைத்தியர்கள் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜுரத்துக்கு மருந்து கொடுக்கிறதான சில வைத்தியர்கள் இருந்திருக்கலாம். இரத்த பேதிக்கு மருந்து கொடுக்கிறதான சில வைத்தியர்கள் இருந்திருக்கலாம். இந்த வைத்தியர்களை எல்லாம் பார்த்த பின்பும் இந்த புபிலியினுடைய தகப்பனுக்கு சுகம் உண்டாகல. ஆனால்
பவுல் சென்று அங்கே ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவராகிய தேவன் அற்புதமான சுகத்தை அந்த இடத்திலே கட்டளையிட்டு தம்முடைய நாமத்தை அந்த இடத்திலே பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. எதற்காக இந்த காரியத்தை சொல்றேன்னு சொன்னா, உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயோ இல்ல வீட்டிலேயோ இல்ல நண்பர்களோ யாராவது பலவீனத்தோடோ வியாதியோட இருப்பாங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஜெபித்து வல்லமைகளை பெற்றுக்கொண்டு சுகமளிக்கிற வல்லமைகளை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அற்புத சுகத்தை கொடுக்க நம்முடைய இயேசுவினாலே கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியை விலக்குவேன். வாசிங்க எக்ஸோடஸ், யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:25 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். மறுபடியும் வாசிமா. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரிசீவ் பண்ணணும். இந்த வார்த்தையை நம்ம அதிகாரமா நம்ம எடுக்கணும். வசனம் சொல்லுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க பைபிள்ல எனக்காக எழுதி வச்சிருக்கீங்க. அதனால எந்த வியாதியா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியின் தன்மையை மாற்ற என் இயேசுவினால முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தால், வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதியை விலக்க இயேசுவினால முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா நம்மை சாட்சியாய் தேவன் நிறுத்துவார். நம் சாட்சியா நிற்போம். ஒருவேளை பேச முடியலையா, பேச்ச கர்த்தர் கொடுப்பார். காது கேட்கலையா, காது கேட்க கர்த்தர் வைப்பார். பாருங்க, உள்ள ஹார்ட் ப்ராப்ளமா சால்வ் ஆக்குவார், நார்மல் ஆக்குவார். கிட்னி ப்ராப்ளமா நார்மல் ஆக்குவார். முட்டு வலியா நார்மல் ஆக்குவாரு. ஸ்டொமக் ப்ராப்ளமா நார்மல் ஆக்குவாரு. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் போதுமானவராக இருக்க. வசனம் சொல்லுது பாருங்க, வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் வியாதியை மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். இந்த நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை. பல நேரத்திலையும் நம்ம விசுவாசிக்காதபடிக்கு நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாய் சிந்திக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளிலே மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசித்தால் நிச்சயமாய் விடுதலையை காண்போம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த காலை வேளையிலே வியாதியின் பிடியில் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வியாதியை மாற்ற இயேசுவினாலே முடியும். ஒருவேளை இந்த வியாதியை வெளியில சொல்ல முடியல, இந்த வியாதி எனக்கு மற்றவரை ஷேர் பண்ண முடியல, இந்த வியாதி இவங்க கிட்ட சொல்ல முடியல என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவிடத்திலே தன் வேதனையை சொல்லும்படியாய் முன்வர முடியல. பாருங்க, தன்னுடைய பெரும்பாடு, தன்னுடைய வியாதி இவ்வளவு வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. இயேசு கிட்ட போய் எப்படி சொல்லுவேன்? இவர் ஆண் மகனா இருக்கிறாரு, இவர்கிட்ட எப்படி போய் சொல்லுவேன்னு சொல்லி சொல்ல முடியாம தவித்துக் கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும் என் வியாதி சுஸ்தமாகும் என்று சொல்லி இயேசுவின் சமூகத்திலே கடந்து வந்து இயேசு நடந்து செல்லும் போது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை இந்த சகோதரி தொட்டால் அந்த நேரமே இயேசுவுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் சரீரத்திலே பரிபூர்ணமான சுகத்தை அந்த சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது, இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசித்தால் தேவ வல்லமையை நாம் காண முடியும். மூன்றாவதாக, கடைசியாக, பிரைஸ் தி லார்ட், சில பிரச்சனையின் பிடியிலே உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறவராய் இருக்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார். சில பிரச்சனைக்குள்ள இருந்துகிட்டு இருப்போம். சில பிரச்சனை, சிலவங்களுக்கு கடன் பிரச்சனையா இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கும், சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய இயேசுவினாலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்தில் முழு மனசோடு அர்ப்பணிங்க. பாருங்க, முக்கியமா பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. The book of 1 Kings chapter 19 verse from 1. வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவோ அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். வெயிட் பண்ணுங்க. சிலருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாலே, ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறத விட செத்தா போதும் இருக்கையா? யாராவது கொஞ்சம் விஷம் வாங்கி தர மாட்டாங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், செத்துடுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் சொல்யூஷனா இதுதான் என்ன பண்றாங்க, சிந்திப்பாங்க. தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் அடிக்கடி சபையில் சொல்ற விஷயம், சூசைட் பண்ணி செத்து போனா, அதாவது நாம் நம்மையே தற்கொலை செய்து செத்து போயிட்டோம்னா டைரக்டா நரகம்தான். டைரக்டா நரகம்தான். அதனால ஒரு காலம் சூசைட் பண்ணி செத்து போறதுக்கு என்ன கூடாது, சிந்திக்கவே கூடாது. இப்போ இந்த பிரச்சனை இப்போ பாத்தீங்கன்னா வசனம் சொல்லும் போது, எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில முந்தின அதிகாரத்தில் பார்க்கும்போது பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி கொன்றாரு. எசபேலுக்கு விரோதமா செயல்படுறாரு. ஆகாப் ராஜாவுக்கு விரோதமா செயல்படுறாரு. வைராக்கியமா இருக்கிறாரு. இப்போ வைராக்கியமாய் காணப்படுதான் அந்த தேவ மனுஷன். இந்த எசபேல் சொல்றா, இப்ப நாளைக்குள்ள நீ கொன்னு போட்டுதானே இந்த பாகால் தீர்க்கதரிசிகள், அதாவது விக்கிரகத்திற்குரிய தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு செஞ்சது போல நான் உனக்கு செய்யலைனா, உன்னை கொல்லலைனா தேவர்கள் அதிகமா செய்யட்டும்னு சொல்லி இப்போ ஒரு சவாலை எசபேல் சொன்ன உடனே தேவ மனுஷன் பயந்து போயிட்டார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஒரு சூறை செடி கீழே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும். பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தா மரணம் ஒரு தீர்வு அல்ல. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்கன்னா மரணம் ஒரு தீர்வு அல்ல. பாருங்க, அப்படியாய் தற்கொலை செய்து மரிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அநேகர் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இந்த நாட்களில் அதிகமான தற்கொலைகள் நம்முடைய தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சூசைட் பண்ணி மரிக்கதான மரணங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. குளத்தில் விழுந்து மரிக்கிறது, விஷம் குடிச்சு மரிக்கிறது, தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு மரிக்கிறது, இப்படி பலவிதமான தூக்கு போட்டு மரிக்கிறது, இப்படி பலவிதமான தற்கொலைகள் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தற்கொலை ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையிலே அது தீர்வு அல்ல. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே உண்மையா இருந்தால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில பிரச்சனைக்குள்ள இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில கடன் பிரச்சனையா இருக்கட்டும், சில குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், சில தொழில உள்ள பிரச்சனையா இருக்கட்டும்,
சில பிசினஸ் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே நீங்கள் கடந்து வந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான பதிலை கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் அந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டாலும் சரி, ஒருவேளை ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண யாரால முடியும்? கர்த்தரால முடியும். அல்லேலூயா. கர்த்தரால முடியும். பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒருவேளை ஊழியக்காரட்ட சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஏவப்பட்டீங்கன்னா தாராளமா சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஒரு பிரச்சனையை நம்ம அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல, அந்த பிரச்சனை விடுதலையாகி வெளியில கொண்டு வர வேண்டும். நீங்கள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிறவராய் இருக்கிறார். இவர் அழகா சொல்றாரு பாருங்க, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறவனாய் இருந்தான். வாசிங்க, சொல்லி முடிக்கிற வாசிங்க. தொடர்ந்து அடுத்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்று சொன்னான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துட்டான். ஒரு மனுஷன் சோர்ந்து போயிட்டான்னா அந்த சோர்வுக்கு இந்த எலியா ஒரு காரணமான ஆளு, அப்படி எடுத்துக்காட்டான ஆளு. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு கிடைச்சாச்சு, தைரியம் வந்தாச்சு, தைரியமான வார்த்தையை சொல்லியாச்சு, ஆனாலும் ஒரு சோம்பேறியாவே படுத்திருக்காரு ஆளு. ஆண்டவர் விடவே இல்லை. நீங்க ஒருவேளை சோம்பேறியா படுத்தாலும் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்பி உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நடந்த விஷயம் அடுத்து வாசிங்க, கண்ணி பண்ணுங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனிடத்தில் வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்கள் மரிப்பதற்காக தற்கொலை செய்யும்படியாக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படியாய், கர்த்தருக்காய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களை வேறு பிரித்து அழைத்து விடுத்திருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது தற்கொலை என்பது தீர்வு அல்ல. அந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லிக்கொண்டு தன்னை தேவனுக்கு முன்பாய் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனையில நீங்க தனியா இருக்கும்போது பிசாசு என்ன மைண்ட்ல கொடுப்பானா, ஏப்பா இந்த உலகத்துல வாழ்ற, இருக்கிறத விட செத்துப்போ அப்படின்னா. நீங்க தனியா இருக்கும்போது, சில பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது இந்த எண்ணத்தை சிந்தனையை பிசாசு கொடுப்பான். பாருங்க, இந்த பிரச்சனை நீ வெளியில வரவே மாட்டேன், இந்த பிரச்சனை உன்னை ரொம்ப அதிகமா வேதனைப்படுத்தும், இந்த பிரச்சனைக்குள்ள நீ கேவலப்பட்டு போவ, நீ இந்த உலகத்துல கேவலப்பட்டு போறதை விட நீ செத்து போயிட நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்களை, தீய எண்ணங்களை பிசாசானவர் கொடுப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் அவைகளில் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பாய் தைரியப்பட்டு வளர வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய இன்றியமையாத கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அந்த காலை வேளையிலே நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, பாவத்தின் பிடியில் இருந்து மனம் திரும்பினதான சூழ்நிலையிலே உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் குணமாக்கினவராயிருந்தார். இரண்டாவது, வியாதியின் பிடியிலே காணப்பட்ட மனுஷனை கர்த்தர் தாமே உடைக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்கினவராயிருந்தார். பிரச்சனையின் பிடியிலே உடைக்கப்பட்ட இருதயத்தில் இந்த மனுஷனை கர்த்தர் குணமாக்குகிறவராயிருந்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி தேற்றுவாராக. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் குணமாக்கி நடத்துவாராக. கர்த்தருக்குள் வளர்ந்து சாட்சியாய் ஜீவித்து தேவ திட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரைஸ் தி லார்ட் நமக்கென்று அதை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை சில பாவத்திற்குள்ளாய் இருந்து நின்று கொண்டிருப்போமே என்றால், அந்த பாவம் நம்முடைய கண் முன்னாய் வெளிப்பட்டு கொண்டிருக்குமே என்றால், ஆண்டவரே இந்த பாவ பிடியிலிருந்து நான் வெளியிலே வந்து உமக்கு சாட்சியாய் வாழணும் ஐயா. இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வந்து உம்முடைய திட்டத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த பாவம் என்னை ஒரு காலம் மேற்கொள்ளவே கூடாது அப்பா. இந்த பாவம் ஒரு காலம் என்னை மேற்கொள்ளவே கூடாது ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இரண்டாவது, ஒருவேளை வியாதியின் பிடியிலே நாம் சிக்கி இருப்போமே என்று சொன்னால், வியாதியை விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவராகிய தேவன் வியாதியின் பிடியில் இருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, சில பிரச்சனைக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போமா? கேட்ட வசனங்களை கேட்ட வண்ணமாய் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும், ஆண்டவரே இந்த வார்த்தையின் வாயிலாய் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையின் வாயிலாய் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வாயிலாய் என்னை திருப்திப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் என்னை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுங்க. நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கடைசி ஜெபத்தை இசைவாளன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த வேளையின் கர்த்தாவே ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலேயும் தேவநாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. வார்த்தையோடு எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய மேலான தயவிற்காய் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார் என்கிறதான தலைப்பில் இருந்து கர்த்தாவே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறதா தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டீர் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியாக பாவத்திலிருந்து உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தாவீது இருக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவருடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அதே போல வியாதியோடு இருந்ததான கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறதான அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நீர் அற்புதமான காரியங்களை செய்தது போல பிரச்சனையில் இருந்து கர்த்தாவே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறதான கர்த்தாவே எலியாவினுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா வாழ்க்கையில கர்த்தாவே தொடர்ந்து ஓடக்கூடியதான் அந்த பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே சூழ்நிலைகள் நிமித்தமாக பலவீனத்தின் நிமித்தமாக வியாதிகளின் நிமித்தமாக அநேக மனிதர்களை நாங்கள் பார்த்து அநேக வேளையில் நாங்கள் சோர்ந்து போய் எங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. அந்த உடைக்கப்பட்ட இருதயம் எங்களுக்குள் வருகிற அந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிறதான பரிசுத்த பந்திக்காய் செபிக்கிறோம். பரிசுத்தத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அங்க தகுதியாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் அற்புதமாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம்மனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது திருவிருந்தின் நேரம். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கும்படியாய் ஆயத்தமாவோம். கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கோங்க.